பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல வளர்ச்சி பாதையில் செல்லுகின்ற நேரத்தில் தடங்கல்கள் பல ரூபங்களில் வரும், இடையூறுகள் பல ரூபங்களில் வரும். அந்த இடையூறுகள் ஒன்று ஷைத்தானால் ஏற்படக்கூடிய ஒன்று, அப்படி இல்லை என்றால் அவனால் ஆட்டுவிக்கப்படக்கூடிய மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஒன்று. அவனால் ஆட்டுவிக்கப்படக்கூடிய மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் கடுமையான பார்வையின் தாக்கங்கள், அந்த கெட்ட பார்வையினுடைய விபரீதங்கள், கெட்ட மனிதர்களுடைய சூழ்ச்சிகள். உச்சத்தை அடையும் போது அது சூனியமாக உருவெடுக்கிறது, தாழ்நிலையில் இருக்கும்போது கந்திருஷ்டி என்று உருவெடுக்கிறது. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கினாலும் அதை வெளியிலலாம் தண்டோரா போடணுன்ற அவசியமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் அனுபவிக்க தந்திருக்கிறான். அது மற்றவர்கள் பார்த்து ரசிப்பதற்காக அல்ல. அல்லாஹு தாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தான்னு சொன்னா தான தர்மங்களை நீங்க ஏழை எளிய மக்களை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறதே ஒழிய, உங்களுடைய நியாமத்துக்களை எல்லாம் எப்போதுமே பட்டவர்த்தனப்படுத்தி கொண்டிருக்கணும், பெருமை பாராட்டி கொண்டிருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல வரல. சில பேர் சொல்லலாம், அம்மா பி நியாமத்து ரப்பிக்க பஹத்தீஸ், அல்லாவுடைய நியாமத்துக்களை பறைசாற்றி கொண்டிருங்க, வெளியில சொல்லி கொண்டிருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானேன்று. அந்த நியாமத்தை, அந்த ஆயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. தனக்கு செலவழிக்கக்கூடிய விஷயத்துல கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நியாமத், அதாவது தனக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்தான்னு சொன்னா நல்ல ஆடையை போட்டுக்கறணும். அல்லாஹ் தாலா தனக்கு வசதி வாய்ப்பை கொடுத்தான்னு சொன்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும். வசதி வாய்ப்பை கொடுத்தான்னு சொன்னா தன்னுடைய இருப்பிடத்தை அழகாக்கி கொள்ளணும், தன்னுடைய செருப்பு இது போன்ற ஆபரணங்களை அழகாக்கி கொள்ளணும். இதைத்தான் வெளிப்படுத்துன்னு சொல்லி சொல்றானே ஒழிய, ஊரெல்லாம் போய் தண்டோரா போட்டுக்கிட்டு எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அவ்வளவு சொத்து இருக்கு, இந்த வீடு இருக்கு, அந்த வீடு இருக்குன்னு சொல்லி பெருமை பாராட்டுறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்மள பெரிய ஆளுன்னு நினைப்பாங்கண்டு. அப்படி கிடையாது. சில பார்வையின் தாக்கங்கள் ரொம்ப மோசமானது, சில மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் ரொம்ப படுபயங்கரமானது. அப்படி படுபயங்கரம் ஏற்படக்கூடிய நேரத்துல அதர பாதாளத்திற்கு கூட என்ன செய்யும், அது கொண்டு சென்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பார்வையின் தாக்கத்துல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அல் ஐனு ஹக்குன், கெட்ட பார்வை என்பது உண்மை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த ஒரு அடிப்படையில ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க, ஒரு பெரிய அல்ஹம்துலில்லாஹ் ஜுவல்ஸை வாங்குறீங்க, அல்லது அல்லாஹ்வினால் உங்களுக்கு தரப்பட்ட நியாமத்திலிருந்து எதையாவது ஒன்றை வாங்குறீங்கன்னு சொன்னா, எந்த காரணத்தை கொண்டு ரப்புடைய பெயரை கொண்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்காக துஆ செய்யாமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து அது போன்ற தாக்குதல்களுக்கு நீங்கள் ஆளாகி இருக்கிற நேரத்தில், ஒரு துன்பப்படக்கூடிய நேரத்தில், எதிரிகளுடைய தாக்கம் கண்டிப்பாக நமக்கு இருக்கிறது, அந்த தாக்கத்தின் பிரதிபலன் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நீங்கள் சந்தேகிக்கின்ற பட்சத்தில் இந்த வஜீஃபா ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். படைத்த ரப்பின் திரு வேதமான குர்ஆன் ஷரீஃபில் இருந்து அந்த இறைவனின் வார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து ஓதப்படக்கூடிய வஜீஃபாவாக உங்களுக்கு நாம் சொல்லித்தரப் போகிறோம். எங்கே பாருங்கள், சும்மும் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். ஸ்கிரீனிலும் தருகிறேன், வாய் வார்த்தையாகவும் சொல்கிறேன். சும்மும் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். சும்மும் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். அவ்வளவுதான். ஆயத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல பாருங்க. சும்முன், அவர்கள் காதிருந்தும் செவிடு, புக்குமுன் வாயிருந்தும் ஊமை, உம்யுன் கண்களிருந்தும் குருடு, ஃபஹும் லா யர்ஜிஊன் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் நேர்வழியின் பக்கம் மீளவே மாட்டார்கள் அப்படின்னு இறைவனுடைய ஒரு என்ன சொல்றது, தீயவர்கள் மீது இறைவன் கொண்ட அந்த வெறுப்பின் வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை ஸலவாத்து முன்பின் ஓதிக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய வெறுப்பின் வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது உடம்பு சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சாந்த சுரூபத்தையும் அழகான அமைதியையும் தென்றலையும் நமக்கு தரக்கூடிய எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸலவாத்தை முன்பின் 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஸலவாத்தை ஓதிட்டீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு ஹார்டான வேடை பயன்படுத்தும் போது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். 3 முறை ஸலவாத்து தரூத் இப்ராஹிம் இருக்கிறது அல்லவா, அந்த தரூத் இப்ராஹிம் ஓதுங்க. அது தெரியாதுங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா சாதாரணமாக ஸலவாத்துக்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மத் அப்படின்ற ஸலவாத் அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னவோ மொத்தத்தில் ஸலவாத்து ஆரம்பத்தில் 3, கடைசியில் 3 என்ன செய்து கொள்ளுங்கள், ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஆயத்தை பர்டிகுலர் இந்த ஆயத்தை அல்ஹம்துலில்லாஹ்
100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதாவது தீய பார்வையின் தாக்கம் தான் தன்னை இப்படி நிலைகுலைய செய்திருக்கிறது என்று நீங்கள் சந்தேகித்தால் இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். ரப்பே, நீ சொன்ன வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அவர்கள் காதிருந்தும் செவிடு, கண்ணிருந்தும் குருடு, வாயிருந்தும் ஊமை. ஆகவே அவர்களுடைய அனைத்து தீய வினைகளும் செவிடாக போகட்டும், குருடாக போகட்டும், ஊமையாக போகட்டும், செயலிழந்து போகட்டும். உன் வார்த்தைகள், தெய்வத்தின் வீரியமிக்க வார்த்தைகளுக்கு முன்பு மனித சக்தியின் சூழ்ச்சிகள், மனித தீய ஷைத்தானிய சூழ்ச்சிகள் அனைத்தும் வாயிருந்தும் ஊமையாக ஆகட்டும், கண்ணிருந்தும் குருடாக ஆகட்டும், அப்புறம் என்னது, காதிருந்தும் செவிடாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஜோஷ்ல ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால எதிரிகளுடைய தாக்கம் உங்களுக்கு சிறிது கூட வராது. நான் இதற்கெல்லாம் சம்பவங்கள் நிறைய சொல்லலாம். சில பேர் அது ஒரு குறையா சொல்றீங்க. ஏன்? ஒரு சம்பவத்தை ஹதீஸை சொல்லிட்டு நம்ம அதற்குண்டான தீர்வை சொல்லும் போது சில பேர் ஒரு அதிக பிரசங்கித்தனமா, ஏன் ஹதீஸ்லாம் சொல்றீங்க, முதல்ல வஜீஃபாவை சொல்லுங்க, முதல்ல ஓதுறத சொல்றீங்க. ஓதுறது சொல்றது உனக்கு புரியணும், உனக்கு அர்த்த புஷ்டியாகணும், உனக்கு உணர்வுல கலக்கணுன்றதுக்காகத்தான் ஆரம்ப நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம சொல்றோம். எந்த ஒரு ஆலிம் சொன்னாலும் போது உடனே நீங்க வஜீஃபாவை சொல்லுங்க, நீங்க ஏன் சம்பவத்தை அடுக்குறீங்க, உனக்கு சம்பவம் பிடிக்கலன்னா போயிட்டே இரு. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு சம்பவம் ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையோ அல்லது வரலாறையோ நாம முன்னாடி சொல்லும் போது உங்களுக்கு அது சரியாக வரலன்னு சொன்னா அதை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல மக்கள், பார்க்கக்கூடிய மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், அவங்களுடைய வாழ்க்கையை லேசா கேட்டா கூட உள்ளத்திலிருந்து ரசூலுடைய முஹப்பத்தின் வெளிப்பாடாக அவங்க மீது ஸலவாத் சொல்லக்கூடிய, அவங்க மீது பிரியப்படக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு வலவலா கொல கொலான்னு சொல்லிக்கிட்டு போறதுக்கு எங்களுக்கு நோக்கம் அல்ல. ஒரு மூமினுடைய உள்ளத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வின் வார்த்தைகள், அவர் இரத்தத்திலையும் உணர்வுலையும் கலக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தில் தான் என்ன செய்யப்படுகிறது, ஹதீஸின் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதனால எடுத்தெடுப்பிலேயே கந்திஷ்டிக்கு உண்டான வஜீஃபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அதுல எந்த ஒரு சொரத்தும் இருக்காது, சொரணையும் இருக்காது. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. எத்தனை முறை? கிட்டத்தட்ட 100 முறை நீங்க ஓதலாம். 100 முறை உங்களால முடியலையா, நாம் அடிக்கடி சொல்வது போல 21 முறை ஓதுங்க. ஓதி அல்லாஹ்விடத்துல இருக்கிறமேந்தி பார்வையின் தாக்கத்திலிருந்து யா ரப்பே என்னை பாதுகாத்து விடு, அல்லது பார்வையின் தாக்கத்தால் நான் சிக்குண்டிருக்கிறேன், நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், அந்த அவதியிலிருந்து என்னை நீ விடுவிக்க செய்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் மனமுருகி கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக பாதிக்கப்பட்ட அனைத்து நல்லுள்ளங்களும் நிம்மதி பெற துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.